வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் செங்கேனி பழனி. குடியரசு துணைத் தலைவர் திரு ஜெக்தீப் தன்கர் உதகையில் நடைபெறும் தமிழகத்தில் உள்ள மாநில, மத்திய மற்றும் தனியார் கல்லூரிகள் மற்றும் பல்கலைக்கழகங்களின் துணை வேந்தர்களின் 2 நாள் மாநாட்டில் இன்று பங்கேற்று உரையாற்றுகிறார். 3 நாள் பயணமாக தமிழகம் வந்துள்ள அவர் இன்றும் நாளையும் உதகமண்டலத்தில் நடைபெறும் பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்க உள்ளார். முதுமலை புலிகள் காப்பகம் மற்றும் யானை முகாமையும் பார்வையிட உள்ளார். நாளை மறுநாள் கோவை செல்லும் அவர் தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகத்தில் நடைபெறும் விவசாய மாநாட்டில் கலந்து கொள்கிறார். கூட்டுறவுத்துறையில் கடந்த 3 ஆண்டுகளில் 60 முக்கிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக அத்துறைக்கான இணை அமைச்சர் திரு கிருஷ்ணன்பால் குர்ஜார் கூறியுள்ளார். சண்டிகரில் கூட்டுறவுத்துறை தொடர்பான 2 நாள் மாநாட்டை நேற்று அவர் தொடக்கி வைத்தார். அடுத்த 5 ஆண்டுகளில் கூட்டுறவுத்துறை மிகப்பெரிய வளர்ச்சியை எட்டும் என்றும் நாடு முழுவதும் உள்ள 8.5 லட்சம் கூட்டுறவு சங்கங்கள் மேம்படுத்தப்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார். தொடக்க வேளாண் கடன் சங்கங்கள் கணினிமயமாக்கப்பட்டு வருவதாக கூறிய அவர் இந்த சங்கங்கள் பல்வேறு விதமான சேவைகளை வழங்குவதற்கும் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். புதுச்சேரியில் உள்ள அனைத்து மீனவ கிராமங்களில் உள்ள இயந்திரம் பொருத்தப்பட்ட ஃபைபர் படகு மற்றும் இயந்திரம் இல்லா ஃபைபர் கட்டுமரங்களை கள ஆய்வு செய்து கணக்கெடுக்கும் பணி வரும் 29ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை ஒரு நாள் மேற்கொள்வதற்கு முடிவு செய்யப்பட்டுள்ளது. மீன்வளத்துறை அலுவலர்கள் அடங்கிய குழு அமைக்கப்பட்டு கணக்கெடுக்கும் பணி புதுச்சேரி மீன்வளத்துறையின் இயக்குநர் மேற்பார்வையில் நடைபெறவுள்ளது. தென்னிந்திய பகுதிகளின் மேல் வளிமண்டலத்தின் கீழடுக்கில் கிழக்கு மற்றும் மேற்கு திசை காற்று சந்திக்கும் பகுதி நிலவுவதால் வரும் 30ஆம் தேதி வரை தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளிலும் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.